ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் அல்வா. இது செய்ய தேவையான பொருட்கள்: நெய், முந்திரி, திராட்சை. ஒரு பேனில் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்து வைக்குவோம். இப்போ முந்திரி திராட்சை நான் 2 கலரும் பிளாக் அண்ட் க்ரீன் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து தனியாக வச்சு இது எல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். திராட்சை நல்லா உப்பலாகி வரும். முந்திரி நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ மொறு நானே போதும். இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து வச்சுக்க வேண்டும். தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் 1/4 கப் சுகர். இந்த சுகர் மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கணும். இது கூட ஏலக்காயும் சேர்த்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நெய், துருவிய பூசணிக்காய். நான் பிஞ்சியாக பூசணிக்காய் எடுத்துக்கிறதுனால தோலோடவே சிவிக்கணும். ஸோ சாஃப்டாக தான் இருக்கும். இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு துருவி வச்சிருக்கிற பூசணிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏன் தோலோடு எடுத்தேன்னா, தோல் சாஃப்டாக இருந்தது, பிஞ்சு பூசணிக்காய்ன்றதுனால நான் தோலோடவே எடுத்தேன். சரினா தோலில் தான் சத்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கேஸ் இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்குவோம். நெய் விட்டு நெய் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் போதும். இப்போ 1/4 கப் பால் ஊற்றி வேக விட வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அல்வானாலே நம்ம கைவிடாமல் வதக்கிறதும் கிண்டுறதுமா தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னாக்கா சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடும். பால் இப்போ திக்கான பால் ஊற்றினா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி பால் சூடு பண்ணி கொஞ்சம் சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் விட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக குயிக்காக அல்வா ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். ஸோ இந்த பூசணிக்காயும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் சுண்டி ஆயிடுச்சு, மிக்சிங் ஆயிடுச்சு நல்லா. ஸோ இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரையை சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது ஒரு டீஸ்பூனாக நம்ம சுகர் போட்டு ஏன் பொடிச்சு வச்சுக்கணுனாக்கா, இப்போ இந்த மாதிரி ஈஸியாக கரைஞ்சிடும். இப்போ நம்ம அப்படியே சுகராக போட்டால் அது சுகர் மெல்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஈஸியாக எல்லாமே கரைஞ்சிடுச்சு. நல்லா கட்டி தட்டாமல் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா இப்போ பால், சர்க்கரை, இது சர்க்கரை கூட நம்ம ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து மூணுமே எல்லாம் வெந்து உப்பலாக வரும். ஸோ இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு இதில் விட்டு இருக்கிற நெய்யும் பிரிஞ்சு தனியாக வர்றது தான் நம்மளுக்கு அளவு. நம்ம கேஸ் சிம்மில் வச்சுட்டு கை விட்டு அப்பப்போ நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னாக்கா நல்லா அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் நான்ஸ்டிக் தவன்றதுனால கொஞ்சம் ஈஸியாகவே நம்மளுக்கு கலர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு அடி பிடிக்காது. இன்னும் நம்ம நார்மல் வானல் வச்சோனாக்கா நெய் விட்டு அது இன்னும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக நம்ம அது பாலெல்லாம் சுண்டி சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்தாச்சு. நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஸோ வழக்கமாக பூசணிக்காய்னா எல்லோ கலரில் அப்படி ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு கலரும் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. இது ரியல் கலர்ஸ். நம்மளுக்கு ரியலாகவே நல்லா அந்த ஃப்ளேவர் வெஜிடபிள்ஸு கலர்ஸை நல்லா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இது கடைசியாக போட்டு நல்லா கிளறிக்க வேண்டியது தான். இது பாருங்கள், இப்போ நம்ம பேன்லேயே ஒட்டாமல் அந்த அல்வா பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு எல்லாமே சேர்ந்தாப்புல இது மாதிரி ஒன்றா சேர்ந்துடும். இதுதான் பதம். ஸோ பார்த்திங்கன்னா சுவையான பூசணிக்காய் அல்வா தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.